Hi guys, biological oxidation chapter நம்ம நல்லா பார்த்தோம் அப்படின்னா ஒரு விஷயம் நல்லா தெரியும். என்ன பண்ணணும்னா இந்த ஹைட்ரஜன் அயன்ஸ் ஃப்ளோ தான் ரொம்ப முக்கியம் மொத்த ப்ராசஸ்க்கும். ஸோ இந்த ஹைட்ரஜன் அயன்ஸ் ஃப்ளோ வந்து எப்படி எக்ஸ்டர்னல், அதாவது மைட்டோகாண்ட்ரியாக்கு வெளியில இருந்து உள்ள எப்படி போகுது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கும். ஸோ அதை கேரி அவுட் பண்றதுக்காகவே ஒரு ஸ்பெஷலைஸ் சிஸ்டம் இருக்கு. அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஷட்டில் பாத்வே அப்படின்னு சொல்லுவோம். தட் மீன்ஸ் வெளியே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அயான், சைட்டோசோல்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அயான்ஸ் வந்து எப்படி மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள உள்ள போகுதுங்கிறது தான் அந்த கான்செப்ட். ஸோ அந்த கான்செப்டை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னோட பேர் முத்துகிருஷ்ணன். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன்ல வந்து நம்ம இதுவரை இந்த கண்டென்ட்ஸ் எல்லாமே பார்ப்போம். இன்ட்ரோடக்ஷன், என்சைம்ஸ், ஆக்சிடேஷன் பாஸ்போரிலேஷன் என்னது, ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் என்னது, அதுல இன்வால்வ் ஆகக்கூடிய என்சைம்ஸ் என்னென்ன, இடிசினா என்ன, அதோட காம்பனன்ட்ஸ் எல்லாமே பார்ப்போம். ஸோ இது பார்த்ததுலேருந்து நமக்கு தெரியும் என்ன அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் தான் ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. அதுதான் வந்து என்ன ஆகுது, ஏடிபி சிந்தசிஸ்க்கு ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ அந்த ஹைட்ரஜன் அயான்ஸ் மைட்டோகாண்ட்ரியாக்கு வெளியில இருந்து, அதாவது சைட்டோசோல்ல இருந்து எப்படி மைட்டோகாண்ட்ரியாக்கு பாஸ் ஆகுது அப்படிங்கிற கான்செப்ட் தான் அதில் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு ரொம்ப முக்கியமான சிஸ்டம் என்ன அப்படின்னா ஷட்டில் பாத்வே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிஸ்டம். இந்த ஷட்டில் பாத்வே தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சைட்டோசோல்ல இருந்து ஹைட்ரஜன் அயான்ஸ் வந்து என்ன பண்ணும், உள்ள மைட்டோகாண்ட்ரியாக்கு கொண்டு போற வேலையை செய்யுது. அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அது போறதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா அதுல 3 விதமான ஷட்டில்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கிளிசரால் பாஸ்பேட் சைக்கிள், ரெண்டாவது வந்து மேலைட் ஆஸ்பிரேட் ஷட்டில், மூணாவது வந்து என்ன அப்படின்னா கிரியாட்டினின் பாஸ்பேட் ஷட்டில். ஸோ நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ இந்த ஷட்டில் பாத்வே வந்து எதுக்கு முக்கியம் அப்படின்னோம்னா நம்ம மைட்டோகாண்ட்ரியாவோட ஸ்ட்ரக்சர் பார்த்தாலே நமக்கு தெரியும். இந்த மைட்டோகாண்ட்ரியால வந்து இன்னர் மெம்பரேன் ஸ்பேஸ்ல ஹைட்ரஜன் அயான்ஸ், தட் மீன்ஸ் NADH வந்து என்னன்னா ஈஸியா கிராஸ் ஆகுது, இம்பெர்மியபிள் நேச்சரா இருக்கும். ஸோ நமக்கு வந்து ஹைட்ரஜன் அயான்ஸ் உள்ள போகணும். ஸோ எப்படி இன்டைரக்டா இந்த ஹைட்ரஜன் அயான்ஸ் வந்து உள்ள போகுது அப்படிங்கிறத நம்ம இதை பார்க்க போறோம். அதுக்கு ஆக்ட் ஆகக்கூடிய ஷட்டில்ஸ், 2 முக்கியமான ஷட்டில்ஸ் வந்து கிளிசரால் பாஸ்பேட் ஷட்டில் அண்ட் மேலைட் ஆஸ்பிரேட் ஷட்டில். இன்னொரு ஷட்டில் இருக்கு, அது வந்து கிரியாட்டினின் பாஸ்பேட் ஷட்டில். அது வந்து இதை ஃபாலோவா நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதுல ரொம்ப முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா இதுதான், the transport of reducing equivalents from cytosol into mitochondria, not vice versa. That means இந்த 2 ஷட்டிலுமே கிளிசரால் பாஸ்பேட் ஷட்டில் தென் மேலைட் ஆஸ்பிரேட் ஷட்டில் ரெண்டுமே என்ன பண்ணுதுன்னா சைட்டோசோல்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அயான்ஸ் வந்து என்ன பண்ணுது, உள்ள மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள கொண்டு போற வேலையை தான் செய்யுது. நம்ம அடுத்து பார்க்க போற 3வது ஷட்டில் வந்து என்ன பண்ணா கிரியாட்டினின் பாஸ்பேட் ஷட்டில். இது வந்து கிட்டத்தட்ட வந்து பண்ணோம்னா அந்த முதல் நம்ம பார்த்த 2 ஷட்டில், அதாவது கிளிசரால் பாஸ்பேட் மேலைட் ஆஸ்பிரேட் ஷட்டில் ரொம்ப டிஃபர். பிகாஸ் இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னம்னா ஸ்கெலிட்டல் மசில்ஸ் ஹார்ட்டுக்கு எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான வேலையை செய்யுது. ஸோ இந்த கிரியாட்டினின் பாஸ்பேட் ஷட்டில் இருந்து அப்புறம் இந்த கிரியாட்டினின் பாஸ்பேட் ஹை எனர்ஜி காம்பவுண்ட். இது வந்து எனர்ஜி டிரான்ஸ்ஃபருக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரியாக்ஷனை கேரி அவுட் பண்ணக்கூடியது. ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹை எனர்ஜி பாஸ்பேட் ஃப்ரம் மைட்டோகாண்ட்ரியா டு சைட்டோசோல். இதுதான் முக்கியமான பாயிண்ட். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த 2 ஷட்டிலுமே வந்து என்ன பண்ணும்னா சைட்டோசோல்ல இருந்து மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள வந்து என்ன பண்ணும், எனர்ஜியை கொடுக்கறதுக்காக ஹைட்ரஜன் அயான்ஸை இன்ஃப்ளோ பண்ணும். இது வந்து மைட்டோகாண்ட்ரியால இருந்து சைட்டோசோலுக்கு வந்து என்ன பண்ணுது, ஹை எனர்ஜி காம்பவுண்டா ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதுதான் இதோட கான்செப்ட். ஸோ இந்த ப்ராசஸ் எங்க மேக்ஸிமம் நடக்கும் அப்படின்னோம்னா ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடிய டிஷ்யூஸ், பர்டிகுலரா ஸ்கெலிட்டல் மசில்ஸ் ஹார்ட் கண்டினியூஸா கண்ட்ராக்ட் ஆகக்கூடிய அந்த மசில்ஸ் டிஷ்யூல தான் வந்து என்ன ஆகுது, இந்த ஷட்டில் ஆக்ட் ஆகுது. ஸோ the creatine phosphate shuttle function as a energy buffer for transfer of high energy phosphate. என்ன பர்பஸ்க்கு, சேம் ஜெனரேஷன் ஆஃப் ATP in extra mitochondrial system. மைட்டோகாண்ட்ரியாவுக்கு வெளியே ATP ஜெனரேஷனுக்கு ரெஸ்பான்சிபிளான ஒரு சிஸ்டம் தான் ஷட்டில் பாத்வே தான் என்னது, இந்த கிரியாட்டின் பாஸ்பேட் ஷட்டில். ஓகேவா? ஸோ இது மைட்டோகாண்ட்ரியாவுல இருந்து வெளியே ஹை எனர்ஜி காம்பவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது. அது வந்து கண்டினியூஸா ஒர்க் ஆகக்கூடிய ஸ்கெலிட்டல் மசில்ஸ் ஹார்ட்டுக்கு வந்து எனர்ஜியா ப்ரொடியூஸ் பண்ண போகுது. ஸோ இதுதான் இந்த ஷட்டிலோட யூனிக் நேச்சர். அதனாலதான் அந்த 2 ஷட்டிலோட என்ன பண்ண மாட்டாங்க, அதை வந்து லிங்க் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த ஷட்டில் பாத்வேல இந்த கிரியாட்டினின் பாஸ்பேட் ஷட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பா கொஞ்சம் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னா என்சைம் சாப்டர்ல நம்ம படிச்சிருப்போம் ஐசோ என்சைம். அதுல வந்து ரொம்ப முக்கியமான என்சைம் எக்ஸாம்பிள் என்னன்னா கிரியாட்டினின் கைனேஸ். இந்த கிரியாட்டினின் கைனேஸ் வந்து வெரி எசென்சியல். எதுக்கு அப்படின்னா இந்த பாஸ்போ கிரியாட்டின், அதாவது கிரியாட்டினின் பாஸ்பேட் சிந்தசிஸ் ஆகிறது ரொம்ப ரெஸ்பான்சிபிள்.
ஸோ இந்த கிரியாட்டின் கைனேஸ் வந்து 2 ஃபார்ம்ல இருக்கும், உபிக்யூட்டஸ் அண்ட் சார்கோமெரிக் 2 ஃபார்ம்ல இருக்கும். சிம்பிள் அதோட வேலை என்ன பண்ணோம்னா, இட்ஸ் இன்வால்வ் ஃபார் தி ஃபார்மேஷன் ஆஃப் பாஸ்போகிரியாட்டின், தட் இஸ் நத்திங் பட் கிரியாட்டினின் பாஸ்பேட் ஃப்ரம் மைட்டோகாண்ட்ரியல் ஏடிபி. எதுக்கு பண்ணோம்னா டு பார்ட்டிசிபேட் தி கிரியாட்டினின் பாஸ்பேட் ஷட்டில். ஸோ கிரியாட்டினின் பாஸ்பேட் ஷட்டிலுக்கு தேவையான அந்த பாஸ்போகிரியாட்டினை வந்து சிந்தசிஸ் பண்ணக்கூடிய என்சைம் தான் இந்த கிரியாட்டினின் கைனேஸ். ஓகேவா? ஸோ இந்த ஷட்டில் பாத்வே, இந்த கிரியாட்டின் ஷட்டில் பாத்வேஸ் தான் வந்து எங்கெங்க யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் லிவர், ஹார்ட் இந்த 2 இடத்துலையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மேலேட் ஆஸ்பிரேட் ஷட்டில் வந்து என்ன ஆகும், யூஸ் ஆகும். பிகாஸ் இட்ஸ் ஹை ஈல்ட் ஷட்டில் பாத்வே. NADலேயே வந்து ஹைட்ரஜனை டொனேட் பண்றதுனால 2.5 ATP வந்து என்ன ஆகும், இதுக்கு கிடைக்கும். ஸோ திஸ் வெரி குட் சோர்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமாக நடக்கக்கூடிய 2 ஆர்கன் வந்து பாத்தீங்கன்னா லிவர் அண்ட் ஹார்ட். அந்த ஷட்டில் கிளிசரால் பாஸ்பேட் ஷட்டில் வந்து பாத்தீங்கன்னா 1.5 ATP தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து என்னன்னா வெவ்வேறு டிஷ்யூல, வேற டிஷ்யூல வந்து என்ன ஆகும், யூஸ் ஆகும். ஸோ மேஜரா ஹை டிமாண்ட் எனர்ஜி இருக்கக்கூடியதுல எல்லாத்துலயுமே மேலேட் ஆஸ்பிரேட் ஷட்டில், எனர்ஜி கம்மியா தேவைப்படக்கூடிய டிஷ்யூல எல்லாம் வந்து என்ன பண்ணுன்னா கிளிசரால் பாஸ்பேட் ஷட்டில். எக்ஸ்க்ளூசிவா அந்த கிரியாட்டின் பாஸ்பேட் ஷட்டில் வந்து எங்க யூஸ் ஆக போனா எக்ஸ்க்ளூசிவ்லி ஸ்கெலிட்டல் மசில்ஸ் அண்ட் ஹார்ட், இங்க மட்டும்தான் இந்த கிரியாட்டின் பாஸ்பேட் ஷட்டில் வந்து என்ன ஆகும், யூஸ் ஆகும். ஸோ இவ்வளவுதான் என்னது. ஸோ தட்ஸ் ஆல். இதான் வந்து என்னது ஷட்டில் பாத்வேஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷட்டில் பாத்வேஸ், அதோட மெக்கானிசம், அதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ இப்போ 3 பார்த்துருவோம். என்னென்னது கிளிசரால் பாஸ்பேட் ஷட்டில், தென் மேலேட் ஆஸ்பிரேட் ஷட்டில், தென் பாஸ்போகிரியாட்டின் ஷட்டில். ஸோ இந்த முதல் 2 கிளிசரால் பாஸ்பேட்டும் மேலேட் ஆஸ்பிரேட்டும் வந்து என்ன பண்ணணும்னா சைட்டோசோல்ல இருந்து மைட்டோகாண்ட்ரியாவுக்குள்ள எலக்ட்ரானை புஷ் பண்ணும். ஸோ வித் ஹெல்ப் ஆஃப் என்சைம்ஸ். ஸோ கிரியாட்டினின் பாஸ்பேட் வந்து என்ன பண்ணுன்னா மைட்டோகாண்ட்ரியால இருந்து சைட்டோசோலுக்கு வந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்றதுக்கான கான்செப்ட்ல ATP சிந்தசிஸ்க்கு ஒர்க் ஆகுது. ஸோ இந்த கிரியாட்டினின் ஷட்டில் வந்து பாத்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியால இருந்து வெளியே சைட்டோசோலுக்கு வந்து எனர்ஜி ப்ரொடக்ஷனுக்காக இன்வால்வ் ஆகக்கூடிய ஒரு ஷட்டில் பாத்வே. ஸோ தட்ஸ் ஆல். இதோட பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன்ல வந்து நம்ம இருக்கக்கூடிய எல்லா போர்ஷன்ஸையுமே என்ன பண்ணிட்டோம், டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மொத்த சாப்டரையும் ஒரு ஓவர் வியூவா ஒரு சம்மரைஸ் பண்ணி ஒரு கான்செப்டா சொல்றேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய்.